வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பெயர்ச்சிக்கான நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்லப்போனால் இந்த கடந்த வருடங்கள்லாம் ஏராளமான பிரச்சனைகள் தான் சொல்லணும். இப்போ ஏறக்குறைய பிரச்சனை இல்லாத விருச்சிக ராசி நேயர்களே இல்லை. முக்கியமான காரணம் சனி ஜென்மத்தில், அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் சனியோடைய சஞ்சாரம். அதனாலேயோ என்னவோ தெரியல ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா சனி உங்களுக்கு அனுகூலமானவர் அல்ல. இந்த ஒரு காலகட்டத்தில் ராகுவானவர் 10ஆம் வீடு, கேதுவானவர் 4ஆம் வீடு. இப்போ பாருங்கள், 10ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது அது பகை வீடாக போய்டுறது. 4ல் கேது இருக்கார். நிம்மதி இல்லை, வீட்டில் இருக்க முடியல, தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை. இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. அதாவது இது எப்படின்னா, டெய்லி ஆஃபீஸ் போகும்பொழுது இன்றைக்கி நான் எப்படி ரிசைன் பண்ண போகிறேங்க அப்படின்ற முடிவில் தான் போவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ வீட்டில் ஒய்ஃபு, அண்ணனுக்கு செலவு இருக்குது, சரி இப்போ அப்படியே பல்லில் கடிச்சிட்டு அப்படியே தலையை ஆட்டிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு வீட்டுக்கு வருவீங்க. இது தொடர்ந்து நடக்கிற ஒரு இதாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் எமோஷ்னல் பேர் வழிகளாக இருப்பீங்க. என்ன வேணால் ஆட்டேன் அப்படின்னு ஒரு பேப்பரை தூக்கி போட்டு வந்துடுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்த ஒரு கதை மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ராகுவானவர் இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 10ஆம் இடம் அந்த தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்னா, அது ராகுவினுடைய நட்பு வீடு இல்லை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பகை வீடு மாதிரி. அது சூரியனுடைய வீட்டில் போய் ராகு சஞ்சாரம் பண்ணும்போது ரொம்ப தொல்லை தான். இப்போ அவர் அதுலேருந்து மாறி சந்திரனுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ சந்திரனுடைய வீடு மட்டும் என்ன ரொம்ப பிரமாதமா அப்படின்னு அடுத்து கேட்காதுங்க. சூரியனுக்கு சந்திரன் எவ்வளோ பெட்டர். ஏன்னா சூரியன் இஸ் ஆல் த மோர் பவர்ஃபுல். சந்திரன் ஓரளவுக்கு அக்காமடேட் பண்ணிப்பார், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக போவார் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் சூரியன் அப்படி இல்லை, நீயா நானாக பார்த்துருவார். அந்த இடத்துல ராகு இருக்கும்போது பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸு. இப்போ அந்த இடத்துலேருந்து இவர் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சரி, இப்போது இதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, தொழிலில் ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்த சமாச்சாரங்கள்லாம் பெரிய அளவுக்கு குறைய தொடங்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவர் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 19ஆம் தேதி ஆகஸ்ட் 2017 தொடங்கி 26 ஏப்ரல் 2018 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் குறைந்தது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்லாம் ஒரு வசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட் ரிலீஃப் சொல்ல முடியாது, சம்வாட் ரிலீஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் அது. இப்போ அது பாட்டுக்கு போகும். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் அன்பேரபிளாக இல்லை, சகிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நான் இன்னும் முழுவதுமாக வெளிவரவில்லை அப்படின்ற ஒரு நிலை தான் அது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தெய்வ நம்பிக்கை. ஏன்னா 9ஆம் இடத்தில் ராகு செல்லும் பொழுது அந்த தெய்வத்தில் 2 விதம் இருக்குது. அதாவது ஸ்டான்ச் பிலீவர்ஸ், கடவுளை ரொம்பவும் நம்புபவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள். ராகு 2 எக்ஸ்ட்ரீமுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கீங்கன்னு தெரியல. கடவுளை நம்பக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னா ஒரு ஃபால் பேக், இல்லை நம்மளை யாரோ பார்த்துக்கிறாங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும். கடவுளை நம்பவில்லை, நான் என்னை தான் நம்புகிறேன் அப்படின்னா பரிபூர்ணமாக உங்களை நம்பிட்டா சரி. என்னால் இயலவில்லைன்னு சொல்லும் பொழுது ஃபால் பேக்கும் கிடையாது. நான் அதை பள்ளத்தில் தான் விழப்போகிறேன்னு தான் அடுத்து தோணும். அதனால் கடவுளை நம்புவர்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகள் தான். அந்த ஒரு நிலைப்பாடை தான் இப்போ பார்க்க முடிகிறது. கொஞ்சம் பெட்டர். இந்த காலகட்டத்தில் என்னன்னா, தொழிலில் நீங்கள் ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் வேலை செய்யும் பொழுது அந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அது நல்ல மாற்றமானு தெரியல, ஆனால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். இந்த மூஞ்சிலாம் நான் முழிக்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த மூஞ்சில் முழிக்காத ஒரு நிலை ஏற்பட்டுரும். அது உங்களுக்கு ரிலீஃப், அப்பா வெற்றி எனக்கு. ஆனால் முழிக்கிற மூஞ்சி அந்த மூஞ்சியே பெட்டரான்னு தெரியல.
அப்படியே வரலாம். ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஒரு டோட்டல் ரிலீஃப்னு நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இல்லை. அது ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் சொல்ல முடியாது. ஆனால் சம்வாட் ரிலீஃப் ஓகே, பரவாயில்ல, இது ஏற்படுறது. இதுக்கு தொடர்ந்து இந்த ஏப்ரல் 26 ஆரம்பித்து ஏறக்குறைய ஜனவரி 3 2019 வரைக்கும் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனியினுடைய சாரம் 9ஆம் வீடு சனியினுடைய சாரத்தில் போகும்பொழுது ஒரே ஒரு நன்மை சொல்லலாம். என்னென்னா, வீடு விற்பது, வாங்குவது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை மனசில் ஒரு மனக்லேசங்கள், மனசில் ஒரு இனம் தெரியாத பயம், குடும்பத்தில் சில தொல்லைகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமானா அது அப்படி தான் இருக்குது. அப்போது மனக்லேசங்கள், மனசுக்குள்ளே சில சஞ்சலங்கள், இதெல்லாம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் இந்த 9ஆம் இடம் அந்த சனியினுடைய சாரத்தில் அந்த ராகு செல்லும் பொழுது மனசில் ஒரு நல்ல ஒரு எதையும் தாங்கக்கூடிய, எதையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தன்மையை தருவார். அதாவது பிரச்சனை இருக்குது, அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிற ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்துவார். மனசில் பயம் இருந்தாலும் தொடர்ந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சரியான ஒரு டைரக்ஷனில் டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் ஏதோ ஒரு தொல்லை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இதுவும் அமையும். ஏறக்குறைய 2018 வருஷம் உங்களுக்கு எடுத்து பார்த்தா நிச்சயமாக 17ஆம் வருடத்தை விட சிறந்த வருடம்தான். ஆனாலும் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 60% நான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்னா அந்த 60% 30% குறையும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயம் தானே, அது கூடலை. அந்த விஷயத்தில் நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமையிறது. இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரையில் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். இதுதான் உண்மையாக உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய காலகட்டம். அப்படின்னா ஜனவரி 2019 தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அது உண்மையான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு விஷயம். தனமாகட்டும், குடும்பமாகட்டும், சுபமான காரியங்களாகட்டும், இது எல்லாமே நல்ல ஒரு வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிடும். அதனால் நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். அடுத்து கேதுவினுடைய சாரத்தை பார்க்கலாம். இந்த கேதுவினுடைய சாரம் எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அவருடைய சாரத்தில், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் அவருடைய பயணம் இருக்குது. அப்போது இந்த ஆகஸ்ட் 19 டிசம்பர் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா அதுதான் சொல்ல வரேன். பிரச்சனைகள் இருந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற ஒரு நிலை, தைரியம், இதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். லெட் மீ ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மையை கேது தருவார். பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை சமாளிக்கிறதுங்கிறது என் முயற்சியால் நான் சமாளிக்க வேண்டும். அந்த முயற்சி திருவினையாக்கும்பாங்க. அது திருவினையாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அப்போ உங்கள் முயற்சி என்பது அடிப்படையாக அமையிறது. நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு டெட்டர்மினேஷனோட எதையுமே ஹேண்டில் பண்ணுற தன்மை ஏற்படும். வழவழா குழகுழாவே கிடையாது. தைரியமான ஒரு போக்கு, அடித்து பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், இதெல்லாம் ஏற்படுறது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாதம் 22 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அவர் பயணிக்கக்கூடிய இது சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் பாக்யாதிபதி அவர். அப்போது என்ன நடக்கிறதுனா, நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க, சரியான முறையில் டெசிஷன் எடுக்கிறீங்க, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தோடு செயல்பாடுகள் அமையிறது, எல்லாமே எக்ஸலண்ட்.
இவ்வளவு தூரம் நீங்கள் எக்ஸலண்ட்டாக செயல்படும் பொழுது தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் இது. அப்போ தெய்வத்தோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ஏறத்தாழ இந்த டிசம்பர் 22 கிட்டத்தட்ட ஜனவரி வச்சுங்க. ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் முதல் 8 மாதம் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. அப்போ தெய்வ பலம் இருக்கும்போது மனுஷ பலம் என்ன இப்போ செய்ய போகிறது? அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து வெளியே வந்து விடுவீர்கள். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் முயற்சியால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் அடிக்கோடிட்டு வர வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் முயற்சியை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் பலம் பாதி தெய்வ பலம் பாதியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் முயற்சியே எடுக்கலைன்னா தெய்வமும் வேடிக்கை தான் பார்க்கும், எதுவுமே நடக்காது. அப்போது எந்த ஒரு விஷயத்துலேயும் துணிந்து நிற்க வேண்டும். துணிந்து நின்று சில முயற்சிகளை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது அற்புதமான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அது ரைட்லி டிசர்வ்டு ஒன். அது உங்களுடைய சுயமான ஒரு சிந்தனையால், உங்களுடைய திறமையால், உங்களுக்கு தெய்வம் அனுகிரகம் செய்த வெற்றின்னு சொல்லணும். அந்த வெற்றி அற்புதமான வெற்றி. அதற்கப்புறம் பார்க்குறோம் கடைசி பார்ட்டு என்னென்னா, இது சூரியனுடைய சாரத்தில் செல்கிறார். இப்போ நான் ஏற்கனவே சொல்லும் பொழுது சொன்னேன், ஜனவரியிலேருந்து மார்ச் 2019 எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு ராகுவுடைய இதில். அதற்கு தகுந்தாற் போல கேதுவோட இதில் பார்க்கும் பொழுது அவர் சூரியனுடைய சாரமான உத்திராடத்தில் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தொடங்கி மார்ச் 7ஆம் தேதி 2019 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்கிறது. அதனுடைய பூர்ண பலன்கள் ஜனவரி மாதத்துலேருந்து ஏற்படுறது. அப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம், ஏறத்தாழ இந்த 2018ஆம் வருஷத்துடைய கடைசியிலேருந்தே வெற்றியை சுவைப்பீர்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அதற்கு பிறகு வெற்றி மீது வெற்றியாகத்தான் உங்களுக்கு அமையவிருக்கிறது. ரொம்பவும் சிறந்த காலகட்டம். அதோடு மட்டும் இல்லாமல் இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்து சென்று புகழை அடைவது, அதாவது வெளிநாட்டில் புகழை அடைவது என்பது ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு நினச்சா வேலை, வெளிநாட்டில் படிப்புக்காக போகணுன்னா படிப்பு, வெளிநாட்டில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு நிதி திரட்ட வேண்டும் என்றால் அதற்கான ஆதாரங்கள், அந்த நிதி திரட்டுவது எல்லாமே அடுத்த வருஷம் கடைசியில் ஏற்படுறது. அப்போது 2018 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்ரெசிவ். அதாவது நமக்கு எதுவுமே நகரலை அப்படின்னா ஒரு மனம் தொய்ந்து விடும். ஆனால் எதுவும் நடந்துகிட்டே இருக்குது, ஆனால் எனக்கு கையில் ரிசல்ட் வரல, ரிசல்ட் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓடும் பொழுது மனசில் ஒரு உறுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மனிதனை ஜீவனுடன் வைக்கும். அந்த ஜீவனுடன் உங்களை வைக்கக்கூடிய காலகட்டம் தான் 2018. அதனுடைய பலன், அதாவது நான் எல்லா உழைப்பும் உழைச்சிட்டேன், எனக்கு அதுக்கான அந்த பழம் எனக்கு கிடைக்குது. த ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் எஃபோர்ட்ஸுமாங்க ஆங்கிலத்தில். அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் எஃபோர்ட்ஸ் கிடைக்கிறது தான் 2018 கடைசியிலேருந்து ஏற்படுறது. 2019 நிதர்சனமாக அது தெரிகிறது. அதனால் இப்படி தான் உங்களுடைய அந்த பயிற்சி காலம் உங்களுடைய தன்மையை நிர்ணயம் செய்கிறது. இதில் மற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப அனுசரணையாகவும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை. அதாவது சனியும் குரு பற்றி சொல்லும் பொழுது அதை பற்றி அந்த பயிற்சியத்தை பற்றி நான் விவரமாக அந்த குரு பயிற்சியிலையும் சனி பயிற்சியிலையும் விவரிக்கிறேன். அதனால் இந்த காலம் இப்போ எல்லாமே இயந்து தான் காணப்படும். அது ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப மோசமாக இருக்குலாம் வராது. எல்லாம் ஒரு மாதிரியாக ஒரு கோஆர்டினேஷனில் தான் வரும். அதுதான் இயற்கை. அதனால் இது போல் ஒரு தன்மை இருப்பதால் தசைகள் நல்லபடியாக நடந்தால் இன்னும் உயரிய பலன்களை நீங்கள் ஆரம்பத்திலே எதிர்பார்க்கலாம். இல்லாட்டாலுமே இந்த 2018 2வது பாதியிலேருந்து பல நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கின்றன என்பதை உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதனால் செய்கிற காரியங்களில் மன உறுதியோடு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு தெய்வம் துணை நிற்கும். நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓப்பன் அவுட் ஆகும். நிச்சயமான வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள் என்பதை உறுதியாக நம்பலாம். இத்துடன் இந்த விருச்சிக ராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.